அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது திருவருட்பா பாடல்களும் மற்றும் உரைநடை பகுதியுடன் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் அவரது மரணமில்லா பெருவாழ்வை ஆய்வு செய்து அவர் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்காக என்னென்ன உண்மைகளையும் கருத்துக்களையும் சொல்லி இருக்கின்றார் என்பதை கண்டு நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வது, இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சுவாமி. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் சொல்லே தரும். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சாமி, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், பக்தியில கொஞ்சம் பாடல்களெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அது கண்டினியூஷன். இன்னும் நிறைய இருக்கு. நீங்க எத்தனை பாட்டு எவ்வளவு இருக்கு? பார்த்துவாங்க. அதாவது மரணத்தை வெல்ல கடவுள் வழிபாடு அவசியமா? அவசியம். அவசியம். வழிபாடு பல்ல சொல்லியிருக்கிறாரா? நிறைய நிறைய சொல்லிருக்காரு. நம்மளால அவளை பார்க்க முடியாது, அதனால கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் சாம்பிள பார்ப்போம். ஆமா. 1110. ஐய 110. பார்க்கலாமே. சரி, பாட்டு நம்பரு பட்டு இது 1. தனித்திரு அலங்கல சாமி. பாட்டெல்லாம் கண்ட மாதிரி கலந்து போட்டு விட்டாங்க ஆன்லைன்ல. சோ ஆன்லைனுக்கும் புக்குக்கும் சிங்க் ஆகல. 110 அலறேன். எப்படி 110 வந்தோம்ல. எவ்வுயிரும் புதிய இதா எப்படி ஆரம்பிக்க சொல்லுங்க. இல்ல நான் அடுத்து பாக்குறேன். தனித்திர அலங்கல்ல முதல் 1வது பாட்டா? எடுத்து புக்கே கிழிஞ்சு போச்சு சாமி. பாட்டு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? 157 பாட்டு நம்பர் 1578. பேஜ் 335. பேஜ் 335 தான் எடுக்கிறேன். 1578 பாட்டு நம்பர். அன்போடு திருப்புதுவில். சரியா? சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அன்போடு திருப்பொதுவில் ஆடுகின்ற அடிமேல் ஆணை. அன்பாடா? அன்போடுன்னு படிச்சேன் பாத்தீங்களா? அன்பாடு திருப்பொதுவில் ஆடுகின்ற அடிமேல் ஆணை என்பாடென்றிலை என்னால் ஒன்றில்லை. என்பாடொன்றில்லை. எங்க தம்பி ஒன்றில்லை இருக்கு? அதானே. என்பாடு ஒன்றில்லை என்னால் துரும்பும் அசைத்திட முடியாது இதுகால் தொட்டும் பொன்பாடு எவ்விதத்தானும். பொன்பாடா? சரியா? பொன்பாடு எவ்விதத்தானும் புரிந்து கொண்டு நீதானே புறத்தல் வேண்டும். உன்பாடு நான் உரைத்தேன் நீ இனிச்சும் சும்மா இருக்க ஒண்ணாதன்னா. நல்லா இருக்க. ஜாலியா இருக்கு இது கேக்குறதுக்கு. சரி சொல்லுங்க. அது என்ன கதை? அன்பாடு திருப்பதி. அன்பாடு தவத்தோட. அன்பாடுனா என்ன? அன்பு சார். அன்பு ஆடுதான் அவன்கிட்ட. அன்பு ஆடுதா? அப்படின்னா அன்பு மக்கள்கிட்ட அன்பு வச்சுருவாங்க. சரி, அன்பு வச்சிருக்கான். திருப்பதி ஆடுறான். திருப்பதி ஆடுகின்ற அரசே உன் அடி மேல ஆணை, உன் திருடி மேல ஆணை. ஆடத்தோட நானு என்பாடு ஒன்றில்லை என்னால் எதுவும் உழைக்க முடியாது. என்பாடு ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன உழைப்பிய பிரயோஜனம் இல்லை.
என்னால் உழைக்க முடியாதா? முழிக்க முடியல. ம், என்னால திரும்ப அசைக்க முடியாது. ம், என்னால் திரும்ப அசைக்க முடியாது, சொல்ல முடியாது. ம், இதுகால் தொட்டு இப்ப இந்த நேரம் தொட்டு இந்த நேரம் தொட்டு ம். பொன்பாடு பொன்பாடு எவ்விதத்தானும். தானும் பொன்பாடுன்னா எனக்கு பொண்ணோட போனேன் எனக்கு. பொன்னுடம்பு வேணுமா? ஆமா, ம், இப்படியா நீ பண்ணு. ஆ. நீ பண்ணி நீ தான் காப்பாற்றணும். படத்தெல்லாம் நீ தான் காப்பாற்றணும். விதத்தானும் புரிந்து கொண்டு. புரிந்து கொண்டுனா நீ நீ செஞ்சு. ஓ நான் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நினைச்சேன். இல்ல சார், இப்படிதான் செய்து ஒண்ணு செய்து. என்னாவது செஞ்சு ஏதாவது பண்ணி அது உன் வேலை. ஆமா, புறத்தல் என்ன? புறத்தல் வேண்டும். காப்பாத்துறது. காப்பாற்றுவது. பாருங்க, அன்பாடு அரசே மேல ஆனப்பா, ம், என்பாடு உண்டு என்னுடைய பொண்ணு இல்ல, என்னால் திருமணம் அசைக்க முடியாது. இது தொட்டு இப்பத்துல இருந்து பொன்பாடு எவ்விதத்தாலும் முடிஞ்சு பொன்பாடு ம், பொண்ணு கொடுக்கணும். பொண்ணு தரணும். நீ ம், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ம், நீதான் காப்பாற்றணும். ம். உன்பாடு அது. உன் வேலை அதான். எப்படி செய்யறது உன்பாடு. ஆ, நான் சொல்லிட்டேன். ம், நீ சும்மா இருக்க வேணாம். நீ சும்மா இருக்காது. ஆ. அவ்வளவுதான். நீ சும்மா இருக்காது. அப்ப இது கடவுள் வழிபாடுதான். ஆமா, பொன்பாடுப்பா. ஆமா. இப்ப என்ன சாமி, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப நம்மளால முடியுமா முடியாதா? இப்ப வள்ளலாரால முடிஞ்சுச்சா இல்ல வள்ளலாருக்கு கடவுள் உதவி செஞ்சாரா? அடுத்து 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 அடுத்த பாட்டு பாருங்க. இல்லைங்க இல்லைங்க, அத முதல்ல சொல்லுங்க என்னோட கேள்விய. சார் ப்ரேயர் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க சார். அவன்கிட்ட சபி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இல்லைங்க. அவனுக்கு தான் தெரியும்ல நம்ம முயற்சி. அவனுக்கு தெரியலாம் பரவாயில்ல, வள்ளலாருக்கு தெரியுமா இல்லையா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு? தெரியும். பட்டுன்னு கொடுக்க வேண்டியதானே சாமி. எனக்கு அந்த கேள்வி மனசுலயே இருக்கு. கொடுப்பாரு சார். அவனுக்கு இல்லைங்க, அவரே படிக்கிறாரு என்னன்னாக்கா, அவரே இது அவரே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பரவாயில்ல கேட்கட்டும். எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கு அச்சோ அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி. அச்சோன்னு பாவமே அருள் பண்ணு. அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில. அச்சோன்னு அருள் பண்ணுப்பா அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்டேன், அச்சோன்னு அருள் பண்ண சொல்றாரு கேக்குறீங்க, எங்களுக்கு அச்சோடு காட்டுக்கப்பா. சார் ஒவ்வொரு நாள் தியானம் உட்காரும் போது அந்த இந்த பாட்டு இல்ல, அவர் பாட மனசு சொல்றாருல, தாயாகி தந்தையுமாயா மடப்பெயர் சும்மா இருக்காத மனமெனும் ஒரு கோய் குரங்கு மடப்பயலே நீதான். அதான். ஆமா, அந்த பாட்டுல யாருன்னு உன்னை திருவிழா அடைக்கிறேன்னு சொல்றா இல்லையா? ஆமா. நான் அந்த பாட்டை சொல்லி தியானம் உட்காந்து சொல்லுவேன். ஏன் அருளால அடைக்கிறேன்னு சொல்றியே, கொஞ்சம் உனக்கே அருள் தேவைப்படுது அடக்கிறதுக்கு. அப்புறம் என் கதை என்ன ஆகுது? ஆமா, கொஞ்சம் அருளை கொடுத்துரு. அதான் அருளை கொடுத்து அப்படி கேட்டுதான் உட்கார தியானத்தை வச்சு. ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்லை. தம்பி நேத்து நல்லா இருந்துச்சு தம்பி. இன்னைக்கு காலையில திருப்பி இடத்து போக்கிட்டு ஐயா சாமி. தம்பி எல்லாம் நீ உனக்கு கண்டுபிடிச்ச சாமி. முதல்ல இப்ப குனிஞ்சி வணங்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சேன். எப்பெல்லாம் குனிஞ்சு வணங்குறோம் அப்படி மாறிடுச்சு தம்பி. ஏன்னு தெரியல. இது எது கெட்ட வியாதியோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே, முன்பாடு பின் பயன் தந்திடும் எனவே உரைக்கின்றோர் மொழிகளெல்லாம் இன்பாடும் இவ்வுலகில் இன்னறிவில் இலை. அதனால் எல்லாம் வல்லோய் அன்பாடு திருப்புதுவில் ஆடுகின்றோய் அருட்ஜோதி அடித்து காத்தல் உன்பாடு நான் உரைத்தேன் எனக்கு ஒரு பாடுண்டோ நீ உரைப்பாய் அப்பா. நீ என்ன சொல்றீங்கன்னா உன்பாடு எவ்வளவுதான். என்பாடு முன்பாடா பின் உன்பாடா? முன்னா உன்னா? முன்பாடு முன்பாடுதான். முன்பாடு முன்னால பட பின்னால பயன் சொல்லுவான் இல்லையா? முன்னாள் நெல் விளைகிறாள் சார்.
முன்னாடி ஏர் உழுது எல்லாம் பண்ண பின்னாடி நெல் விளைய அறுக்கலாம் இல்லையா? ஆமா விளையுது. ஓகே. முன்பாடு பயன் தரும், பின்னால் பயன் கொடுக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அதெல்லாம் என் அளவுல கிடையாது. ஆஹ் அதெல்லாம் முறை என்னோட தோன்றல் மொழிகள் எல்லாம் இன்பாடும் இவ்வுலகில் என் அறிவில் இலை. என் அளவில் அறிவில் என் அளவில் இல்லை. என் அறிவின் போட்டிருக்கீங்க. அது தப்பியா? என் அளவில் இல்லை. இன்பாடுன்னு என்ன? இன்பாடும் இன்பத்தை ஆறுகளுடைய இந்த உலகத்துல என் அளவில் இல்லை. சரி. அதனால எல்லாம் வரலோய், எல்லாம் முடிஞ்சோடனே அன்பாடு திரு ஆளுகின்றோய், நீ அடுத்து காத்த உன்பாடு என்பாடு கிடையாது. அன்பாடுன்னா என்ன சமயம் சொன்னீங்க திருப்பி? அன்பாடுன்னா என்ன? அன்பு அழைக்கிற திருப்ப இருக்கிற அன்பு தரக்கூடிய அன்போடு திருப்புதுவில் ஆடுகின்றோய். புருவமத்தில ஆடுறான். ஜோதி அளித்து காத்தல் வேண்டும். உன்பாடு உன்பாடு உன்பாடு. நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பாடு இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்லிட்டேன், நீ பாத்துக்கோ. அப்படி கம்ப்ளீட் சண்டை சார் இது. ஆமா சார். எம்பாடு உள்ள இல்ல, எல்லாரும் முடியாது. நீதான் பாத்துக்கணும். ஆவதென்றும் உனக்கினேன் என்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே. அதே மாதிரி பாருங்க, என்னவே இல்லை. ஆனால எல்லாம் வல்லோய், எல்லாம் முடிஞ்சவனே, வல்லவனே, நீ திரும்ப அருகின்றானே, அர்ஜுனை அழைத்து காப்பாத்துறது உன்பாடுப்பா. நான் சொல்லிட்டேன். எனக்கு பாடுண்டா, நீ சொல்லு சாமி. அருட்ஜோதின்றது வந்து அந்த சக்தி தானே சாமி, அதை வச்சுதானே சாமி இதுலயேதான் இருக்கே அந்த குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவாய் இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர்தீட்டே இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. இதுலதான் இருக்கு, தனித்திரு அலங்கள்ல தான் இருக்கு. அதான் அருட்ஜோதி அளித்து காத்தல். இப்ப நம்ம வந்து சாமி, இப்ப நம்மளுக்கு தேவையே அருட்ஜோதி தான். அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த கரணங்கள்லாம் வெல்ல முடியும் போல இருக்கு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா வரும் போல இருக்கு சாமி. ஒரேடியா வந்துடும் ஒரே நாள்ல. உன்னானை உன்னை விட உற்ற துணை வேறில்லை என்னுடையாய் அந்த உன்னானை காத்து நில்லு. சும்மா படிக்க நல்லா இருக்கு பாட்டு. சும்மா படிப்பு சாமி. உன்னானை காத்தருளி இத்தினமே அருட்ஜோதி ஈதல் வேண்டும் அந்நாள் நையாதபடி அருள் புரிந்து பெருங்கருணை அரசே. புரிந்த பெருங்கருணை அரசே, என்னை முன்னால் நின் அடியவன் என்றுலகறிந்த இந்நாள் என் மொழி சொல்லாது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பாட்டு சாமி. எல்லா பாட்டும் நல்லா இருக்காது. இந்த ஒரு பாட்டு மட்டும் பாத்துக்கோ பாருங்க. உன்னானை உன்னை விட உற்ற துணை வேறில்லை. இது புரியுது நல்லா. என் உடையாய் அது என்ன? என்னை உடையவன். என்னை உடையவனா என்னை அவன் வந்து வச்சிருக்கிறானா? அந்தோ அந்தோனா ஐயோ ஐயோ. என்னானை என்னை காத்தருளி என்னானை காத்தருளி இத்தனமே அருட்ஜோதி ஈதல் வேண்டும். ஓ சாமி, காத்தருளின்னா என்னது? இந்த கெட்டது கிட்ட இருந்து காத்துருதா இல்ல என்ன கதை? என்ன காப்பாத்தீங்க. ஓ என்ன காப்பாத்தியா? அருட்ஜோதி ஈதல் வேண்டும். என்ன நீ காப்பாத்து. இத்தனமே இன்னைக்கு அர்ஜோதி கொடுத்துரு. இன்னமே கொடுத்துரு. இன்னைக்கே இத்தனமே அர்ஜோதி கொடுத்துரு. இத்தினமே அருட்ஜோதி ஈதல் வேண்டும் அந்நாள் நையாதபடி அருள் புரிந்த பெருங்கருணை அரசே. அந்நாள் என்ன ஆட் பண்றாருல ஒரு நாள் முன்னால எழுப்பி மகனே அப்படியா ஆட் பண்ணார்ல. கால் கொடுத்தியே என்ன வந்து முன்னாலேயே அடிவஞ்சல உலகம் தெரியாது. என்னை முன்னால் நின் அடியவன் என்று உலகறிந்த இந்நாள் அப்படின்னா புரியல.
சார் என்ன நீ அது கொடுத்தீங்க, அப்ப கொடுத்தியா? ஆஹ் அது கொடுத்து அவனுக்கு முழத்தே தெரியும். உலகத்துக்கே தெரியுமா? ஆமா, ஆஹ் நான் முன்னாடியே உனக்கு அடிவன் உலகம் தெரியும். சரி முன்னாடியே உனக்கு அடிவன் உலகம் தெரியும். சரி. நீ ஒண்ணு தெரியலன்னா என்ன என்ன அது உலகம் என்ன சொல்லணும்? ஆஹ் எப்படி இது இந்த மாதிரி கிட்டுக்கு புட்டி யாராலையும் போட முடியாது சாமி. இதுதான் கிட்டுக்கு புட்டிங்கிறது. ஆமா, அன்னைக்கு வந்து நீ என்ன வந்து அந்நாள் நெய்யாதபடி அருள் புரிந்து இது பண்ணிருக்க. அப்போ உலகத்துக்கு காலம் தெரிஞ்சு போச்சு நான் தான் உன் அடியவன்ட்டு. ஆமா. அவங்க என்ன இன்னைக்கு நினைப்பாங்க? ஓ, அடியவனா இருந்தாலும் அருள் கொடுக்க மாட்டான் கடவுளே, உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? என்ன நீ என்ன இது சொல்றீங்க? மான பிரச்சனையா இருக்கு. ஆமா, கடவுள் இது மாதிரி கடுப்பாக மாட்டாரு. என்ன ஓவரா பேசுறாங்க அப்படின்ட்டு. அடியவன் என்று உலகறிந்த இந்நாள் என் மொழி என் என்ன சொல்ல என்ன சொல்லாது. அருள் கொடுக்கலன்னா உலகம் என்ன சொல்லும்? ம், இது அவரே பயந்துருவாரு. உன்னை என்ன சொல்லும்? உன்னை என்ன சொல்லணும்னு பயந்துட்டு, ஐயோ இவனுக்கு ஏதாவது சொல்லிட போறான்ட்டு அருளை கொடுத்துருவோப்பா. ஆமா, ஓகே சாமி, வழிபாடுதான் இது. ஆமா, வழிபாடுதான். அப்புறம் பாட்டு எழுதி நிறைய இருக்காங்க. என்ன பாருங்க, சிக்ஸ் நாட் ஒன் பாட்டு பாருங்க. 601 பாட்டு நம்பர். இதுலேவா? ஆமா, பேஜ் 39. 339 பேஜ். பாட்டு எப்படி ஆரம்பிக்க சொல்லுங்க. அதனால துறையிலேயே ஒரு பயணம் சொன்னா போறோம். நான் பார்த்தேன். அப்படிலாம் முடியாது சாமி. 339 நாட் ஒன். தென்பால் முகங்கொண்ட தேவே. சரியா? பாடு பாருங்க. பாட்டு கண்ட மாதிரி போட்டு விட்டாங்க. அது எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. தேடணும் இப்ப உட்காந்துட்டு. முன்னாள் செய்ய யாகம் சார். முன்னாள் செய்ய யாகம். பாட்டு வரி சொல்லுங்க. நம்பரு 602. கண்டு நல்ல வாழை இருக்கு சாமி. பாருங்க. முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்தின்பம் எய்திட ஓங்கினன் எண்ணியவார் என்னாலும் இவ்வுடம்போ உடம்பே இரவாத இயற்கை பெற்றேன். என்னாசை அப்பனை கண்டு கொண்டேன் என் இதயத்திலே. சொல்லுங்க. முன்னால் செய் புண்ணியம் யாதோ அப்படின்னா என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. உலகம் இல்ல, நான் சொல்றேன் சாமி. நான் உலகம் சொல்ல போறேன். உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து இன்பம் எய்திட. அதாவது உலகமே வந்து இவர்கிட்ட இன்பத்தை பெற்றுக்கலாம். அப்படியா? ஓங்கினேன். நான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன். எண்ணியவார் என்னாலும் இவ்வுடம்பே இரவாத இயற்கை பெற்றேன். எண்ணியவார் என்னாலும் என்ன நான் எண்ணினபடி எவ்வளவு நாள் வேணாலும் இறக்க மாட்டேன். இயற்கை உடம்பா பெற்றுட்டேன். சரியா? அது சரி. அது என்ன இயற்கை உடம்பு? அத சொல்லுங்க. இயற்கை உடம்புனா அந்த வெளியாயிட்டாரா? இயற்கை சார். அதான் சொல்றேன், இரவாத இயற்கை பெற்றேன். அதான் இயற்கை பெற்றேன் அப்படி என்ன அர்த்தம்? இப்போ சந்திரன் சூரியன் எல்லாம் அப்படியே இருக்குல்ல, அதான் இயற்கை. அதுக்கு இறக்குமே. இயற்கை எப்ப இருக்கலாம்? அது மனுஷங்க. ஆமா, இவனுங்களா சொல்றாங்க. அது எப்ப இருக்கு நம்மளுக்கு தெரியும். என்னாசை அப்பனை கண்டு கொண்டேன் இதயத்திலே. இதயத்திலேவா? அங்க ஏன் சாமி இதயத்துல வருது? இதயத்துல எப்படி பாக்குறது? அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சில, அதாவது மனசுக்குள்ள அப்படின்னு ஒரு அர்த்தம். நெஞ்சுக்குள்ளே கண்டு கொண்டேன் இதயத்திலே. என் இதய. எப்படி சாமி? இதெல்லாம் ஈஸியா சாமி சொல்லிடலாம். சில பாட்டு இருந்துச்சுட்டாக்கா அவ்வளவுதான்.
அப்புறம் அப்புறமா நானும் முதல்ல இருந்து பார்த்திருக்கேன், எல்லாமே சாப்பாடு சுவை அப்படியே இறைவனை சுவைச்சுக்கிட்டே இருக்காங்களோ. தமிழ் இல்லைங்க. ஒரு சினிமா ஒரு பாட்டு இருக்கு, இது போய் பார்ப்போம். இது கொஞ்சம் ஆச்சரியமான பாட்டாக இருக்கின்றது. இங்க பாருங்க. முந்தைய நாள் அயர்ந்தேன் அயர்ந்திடேல் என என் முன்னர் நீ தோன்றினை. முன்ன தோன்றினையா அப்படின்னா எப்படி சாமி அது எப்படி பாட முடியும்? அந்தோ அந்நாள் தொடங்கி மகிழ்ந்திருக்கின்றேன் அப்பனே ஐயனே அரசே இந்நாள் கவலை இடர் பயமெல்லாம் என்னை விட்டொழிந்திட புரிந்தாய் என்னால் புரிந்தேன் இப்பெரும் பேரிங்கெய்து இதற்குரிய மெய்த்தவமே. மெய்த்தவம் சமயம் உண்மையான தவமா? சரி, என்ன கதை இது? என்ன சொல்ல வர்றாரு? முன்னுக்கு வந்தாரா? ஏதோ உருவம் எடுத்து வந்திருப்பாரோ? ஒரு உருவம் எடுத்து அந்நாள் தொடங்கி மகிழ்ந்திருக்கின்றேன் அப்பனே ஐயனே அரசே இந்நாள் கவலை இடர் பயம் எல்லாம் என்னை விட்டொடிந்திட புரிந்தாய். அன்னைக்கு இப்ப இந்நாள் கவலையெல்லாம் தீர்த்துட்டாரு சாமி. இன்னைக்கு கூட கவலை எல்லாம் ஒழிச்சிட்டேன். நான் என்ன இந்த பேர் என்ன என்னால் புரிந்தேன் இப்பெரும் பேருங்க இதற்கு உரிய மெய்த்தவம். ஓ, நான் எத்தனை நாளா என்ன தாமன் பண்ணுங்க. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அடுத்து பாருங்க. 89 எப்படி ஆரம்பிக்குது படிங்க. என்னால் ஒரு துரும்பும் அசைத்திருக்க முடியாதே எல்லாம் செய்வல்லவன் என்றெல்லாரும் புகழும் நின்னால் இவ்வுலகிடை நான் வாழ்கின்றேன் அரசே நின் அருள் பெற்று அழியாத நிலையை அடைந்திட என் தன்னால் ஒரு சுதந்திரமும் இல்லை கண்டாய் எனது சகல சுதந்திரத்தை என்பால் தயவு செயல் வேண்டும் பின்னால் இன்றில் சிறிதும் தரித்திருக்க மாட்டேன் பேராணை உரைத்தேன் என் பேராசை இதுவே. என்னால் ஒரு துரும்பும் அசைத்தெடுக்க முடியாது, என்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. சரியா? எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் செய்ய முடியும்னு சொல்றாங்க, எல்லாரும் புகழ்றாங்க உன்னை. என்னால் இவ்வுலகிடை நான் உன்னாலதான் நான் வாழ்றேன். சரியா சாமி? அரசே நின் அருள் பெற்று அழியாத நிலை அடைந்திட உன்னோட அருளை பெற்று அழியாம நிலை வாழ பாக்குறேன். அடைந்திட எந்த நாள் ஒரு சுதந்திரமும் இல்லை, எனக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஏன்னா நீதான் நல்வினை தீவினை எனும் வன் கையிற்றால் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்குது. எப்படி சாமி கண்டுபிடிச்சு விட்டீங்களா? கைய கட்டிக்கிட்டு நீ போட்டு ஆட்டிக்கிட்டு என்கிட்ட எங்க இருக்கு? நீ ஆட்டி வச்சாதான் ஆட்டு வைத்தால் ஆடுகின்றேன் பாட்டு வைத்தால் பாடுகின்றேன்றார. எனது சகல சுதந்திரத்தை என்பால் தயவு செயல் வேண்டும். அந்த கயிறு எல்லாம் என்கிட்ட குடு. என்ன சாமி நீ கையில வச்சுக்கிட்டு வச்சு நான் எங்கன்னு பார்த்தாக்கா அது எப்படி முடியும்? இந்த கயிறு எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நான் விருப்பப்பட்ட மாதிரி ஆட செய்ப்பா. பின்னால் எந்திரில் அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லிடாத. தரித்திருக்க மாட்டேன், தாங்க மாட்டேன், பொறுத்திருக்க முடியாது. பேராணை உரைத்தேன் என் பேராசை இதுவே. அருமையான பாட்டு. என்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அருள் பெற்று அழியாத நிலை அடைவதுக்காக பாடுறேன். அதாவது அருள் செய்கிறதுதான் வேற, அது நல்லா முடிய பிரேயர் தான். பிரேயர் தான் சொல்றாங்க. இதெல்லாம் பிரேயர் சாமி. இது கடவுளுக்கே கிட்டுக்கு புட்டி போடுறது இதெல்லாம். ஏன்னா சுதந்திரத்தெல்லாம் நீ வச்சுக்கிட்டு எனக்கிட்ட ஒரு சுதந்திரமும் கிடையாது. வன்கை ஏற்றால நீ தான் ஆட்டுற. அப்புறம் நான் செய்வேன்னு பார்த்தா எங்க இருந்து நான் செய்யுது?
அது ஒரு பாட்டு இருக்கு சாமி, ஆட்டு வித்தால் பாட்டு 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 ஆஹ் பாட்டு பாட்டு வரணும். ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன் தான் வந்து அந்த வன்கையற்றால் ஆடுது அதுன்னு நினைக்கிறேன். பாட்டு பாட்டு சரி, நீ இதுலே தானே இன்னைக்கு ஆ? இதுலே தான் போல இருக்கு. இதுலதான் இந்த மாதிரி பாட்டுலாம் நிறைய இருக்கு. ஆமா, கடற்கடை பாடுறீங்க. ஆஹ் கடற்கடை பாட்டு நம்பர் வந்து 155. சரியா? கடல் கடந்தேனா, ஆமா, கடல் கடந்தேன் கரைகளை எல்லாம் அடைந்தேன், அப்படியா? வந்துச்சு. என்ன நம்பர் சாமி? 154வா? ஆமா, நீங்க 155 வைங்க. பரவாயில்லப்பா சாமி, நல்ல வேலை காட்டி, நல்ல வேலை பார்த்துட்டோம். கடல் கடந்தேன், சரியா தான் சொல்லிக்க சாமி. கடல் கடந்தேன் கரை அடைந்தேன். ஹோய் சாமி, எனக்கு ஏதோ ஒரு ஞானம் வந்துட்ட மாதிரியே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா கடல் தான் கண்டிப்பா கரையத்தான் சொல்லுவாங்க. இதுல என்னடா ஞானம்ன்றீங்களா? கடல் கடந்தேன் கரை அடைந்தேன் கண்டு கொண்டேன், கோயில் கதவு திறந்திடப் பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன், அடர் கடந்த திரு அமுதுண்டருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்தறிவுருவாய் அழியாமை அடைந்தேன், உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளர்ந்தேன் உள்ளமெல்லாம் தழைத்தேன், உள்ளபடி உள்ள பொருள் உள்ளனவாய் நிறைந்தேன், இடர் தவிக்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே, இத்தனையும் பொது அடைஞ்ச இறைவன் அருட்செயலே. போச்சா? அருட்செயலே. அடையில கடல் கடந்தேன். ஓ, இது என்ன கடல் சாமி? பிறவி. கரை அடைந்தேன், கரெல்லாம் கரைஞ்சி சரிஞ்சாச்சு. அத இப்ப இது இது என்னது இது? கரண கரண கரை கரைஞ்சது. கரை எடுத்தாரு. தனிக்கரை சொல்ல. ஆமா. கரை அடைஞ்ச. இக்கரை சிதம்பர சர்க்கரைன்னு படிச்சுட்டு அதான் பார்த்தா, கரணமெல்லாம் கரைந்த தனிக்கரை காண்பதுள்ளதோ அப்படின்னு ஒரு பாட்டு வருப்பேன். அதான் கரை அடைஞ்சு. அந்த கடல் என்னது? பிறவி கடல் தானா? கடல். இது வந்து கரணெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஆமா. கரை அடைந்தேன் கண்டு கொண்டேன் கோயில் கதவு திறந்திட பெற்றேன். கண்டு கொண்டேன் கோயில். கண்டு கொண்டேன் கோயில் கதவு திறந்திட பெற்றேன். கண்டு கொண்டேன் கோயிலா அப்படின்னா? உள்ள கோயில், உடனே கோயில், உள்ள கோயில், 1008 பொற்கோயில் இருக்கு. அது ஆள்ல என்னது? கதவு திறந்திட பெற்று என்ன கதை சாமி? திருக்கதவம் திறவாய் அந்த கதவா? ஆமா. காட்சியெல்லாம் கண்டேன். ஓ, அந்த அந்த சமயம் அந்த போகும்போது ஆணி பொன்னம்பல காட்சி அப்படியே எல்லாம் இருக்கும், அது சொல்றாரா? ஆமா, அதேதான். அடர் கடந்த திரு அமுதுண்டருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்துரு. அவ்வளவு போவீங்க. அமுதுண்டு நிறுத்துங்க. அடர் காற்று வந்து அமுது சாப்பிடல. அடர் கடந்த அமுதுண்டு. அமுதுண்டு. அடர் கடந்தனா? துன்பத்தை கடந்த. துன்பத்தை கண்ட அடர் அமுதுண்டு. அருளொளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்த அருவுருவாய் அழியாமை அடைந்தேன். சரி, இது என்ன சாமி? அருளொளி. அருளொளி அருள் ஆண்டது. அருளொளி ஆண்டது அருள்தார். ஆண்டு அருளொளி இதுல வந்துருங்களா 54வது பாட்டுல வள்ளல் அருளொளியோ, அது வந்து உள்ளொளி தானே? ஆமா. இது உள்ளொளியா என்னது? ஆமாங்க. வரும். உள்ளொளி. புரிச்சேன். அறிந்து தெளிந்து அருவுருவாய் அழியாமை அடைந்தேன். அழியா வந்து வச்சுப்பாங்க. உடல் குளிர்ந்தேன் உயிர் கிளர்ந்தேன் உள்ளமெல்லாம் தழைத்தேன். அது என்ன சாமி? உடல் குளிர்ந்தேன், திருப்தி, மன திருப்தி. உள்ளம் குளிர்ந்துருச்சு. உயிர் கிளர்ந்தேன்னா?
மகிழ்ச்சி அஹ் மகிழ்ச்சி. கிளர்ந்தேன் உள்ளமெல்லாம் தழைத்தேன். தழைத்தேன்னா செழிப்பாயிட்டேன். சரி, உள்ளமெல்லாம்னா என்ன சாமி? உள்ளம் உள்ளம் முழுக்க அர்த்தம். உள்ளமெல்லாம் தழைத்தேன் உள்ளபடி உள்ள பொருள் உள்ளனவாய் நிறைந்தேன். அது என்ன சாமி? உள்ளபடி உள்ள பொருள் உள்ளனவாய் நிறைந்தேன், அது என்னது? உண்மையா உண்மையா உள்ளம்தான் உண்மையா ம் உள்ள பொருள், உண்மையா உள்ள பொருள், ம் உள்ள எல்லாம் நிறைய எல்லாம் வச்சு பொருள் எது கண்ணை சேர்ந்தா பொருள், கருணையும் சிவன் தான் பொருள். ஓகே. அது எல்லாம் நிறைஞ்சிச்சாங்க. ஓ, சிவமே பொருள் என்று வருமே. இடர் தவிர்க்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே. சித்தியெல்லாம் என் வசத்துல நிக்குது. இத்தனையும் பொதுரடஞ்ச இறைவன் அருட்செயலே. பக்திதான் அடைஞ்சா பாருங்க. அடுத்த பாட்டு பாருங்க, அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்தது காற்றாலே. இந்த பாட்டு கொஞ்சம் ஃபேமஸான பாட்டு தான். காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிற ஏற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர் உலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீர். இல்லை சமயம் ஞாபகத்துல சொல்றேன்னா முடியுமா? பாக்குறீங்களா இல்ல நீங்க சொல்றீங்களா? அதாவது காத்தாலையும் சரி, புவியான மண்ணால, ககனம் தான் புரியல. ககனம் உலகமா? ஆகாயத்தினால, கனல்னால, புனல்னா தண்ணினால, கதிர் கதிர் இருக்கு சாமி. இந்த எக்ஸ்ரே கதிர், இந்த கதிர் எல்லாம் இருக்கு. கூற்று யமனால, பிணி நோயினால, கொலை கருவி துப்பாக்கி, கத்தி, வாலு, கோலால கோள்கள், அந்த இந்த செவ்வாய் இந்த மாதிரி கோள்கள் இருக்குல்ல, பிறர் இறைற்றும் கொடுஞ்செயலால் மத்தவங்க செய்யற கொடுஞ்செயல். சமி மத்தவங்க செய்யற கொடுஞ்செயல் உதாரணம் சொல்லுங்க. ஓ, வீட்டை எரிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, விஷம் வைக்கிறாங்க சாமி, விஷம் வச்சு விட்டுருவாங்க. விஷம் ஒரு பாட்டு ஞாபகம், அப்ப நான் சொல்றேன். வேற்றாலே வேற்றாலே அதான் சொல்ல வரும் சாமி, நான் சொல்றேன். இது வந்து எக்ஸெட்ரா. அதாவது இவ்வளவு சொல்லிட்டு இதுக்கு மேல சொல்ல முடியாதுப்பா, மத்தது என்ன இருக்கோ எல்லாமே எக்ஸெட்ரா முடிச்சு. வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. பிரேயர், ஆமா பிரேயர் பண்ணிருக்கிறாரு, கொடுத்துட்டான். மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர் உலகீர். ஏற்றாலேன்னா வேற சிந்தனைனாலயா? நினைக்காதீங்க. ஓ, ஆண்டவன்கிட்ட கேட்பதா? ஏற்றாழே இழிவென நினையாதீர் உலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. ஓ, கேட்கறது கேவலம்னு நினைக்காதீங்க. நான் நினைச்சிருக்கேன் சாமி, இப்ப கூட சில சமயம் நினைக்கிறது தான். அப்ப முட்டாள்தனமா இருக்குன்னு அர்த்தம். கேட்கறது கேட்டு வாங்கிக்கப்பா. அப்ப அவனை சும்மா விடாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இப்ப அடுத்த பாட்டு படிக்கணுமா? எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிராயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்தின்பார் என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்துள்ளாரே. ஓ, அவர் எல்லாம் நல்கி என் உள்ளத்துல இருக்கிறனால இது எல்லாமே என்னுடைய முடிச்சுக்கத.
இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமா அதான் எல்லாம் வல்ல சிற்றம்பல என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்தில் உள்ளாரே, அதனால எல்லா உலகமும் என் வசம் ஆயி எல்லா உயிர்களும் என் உயிராயின. அப்படி படிக்கணும். ஆமா வர வர எனக்கு கொஞ்சம் பாட்டு படிக்க தெரிஞ்சிச்சு சாமி. இல்ல இந்த பாட்டு அருமையான பாட்டு பாருங்க. தவன்தான் அவன்தான் எல்லா உலகமும் என் வசமாயின, எல்லா உயிர்களும் என் உயிராயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின. வித்தெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. எல்லா போகமும் என் போகமாயின, எல்லா இன்பமும் என். சாமி, போகம் இன்பம் அதுக்கு என்ன வித்தியாசம்? போகம் இன்பம் ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல அப்படி நினைக்கல. போகன்ற உடலால் அனுபவிக்கிறதா, இன்பன்றது உயிரால் அனுபவிக்கிறதா? இல்ல அப்படியே வித்தியாசம்? போகம் வந்து உங்களுக்கு பெரிய செழிப்பு. ஓ, செல்வம். ஆமா, இது வந்து சந்தோஷம். சாப்பாடு படம் கிடைக்கல. சாமி முடிச்சுக்குவோம், ஸ்டூடெண்ட் பூந்துருவாங்க. அப்படியா? ஓகே 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 சாமி, நல்லா போச்சு. சரி, அப்புறம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்கேன். தம்பி இங்க பாருங்க. சன்மார்க்க சங்கத்தை சிற்றறியேன், உமது தாழ்வணங்கி சாட்டுகின்றேன், தயவினோடும் கேட்பீர். என் மார்க்கம் தெனை நுமக்குள் ஒருவன் எனக் கொள்வீர், எல்லாம் செய்வல்ல நம இறைவனையே தொழுவீர். தான் வந்துருச்சே, தொழுவீர்ன்ட்டு. உன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதீர், பூரணமை சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே, தன்னாடை என் நாணை சார்ந்தறிமின் ஈண்டே. எல்லாம் செய்வல்ல இறைவனையே தொழுவீர்ட்டாரு. அப்புறம் நான் தொழுதுதான் ஆகணும், வேற வழி இல்ல. பக்தி வேணும், பக்தி வேணும், தொழுகணும். நிறைய பாட்டு தொழுதாதான் சாமி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையே வருது, இருக்கிறான் அப்படின்ட்டு. சரி சாமி, முடிச்சுங்க. ஏன் கீழே இறங்கிக்கிட்டே போறீங்க நீங்க? அந்த கேமரா கொஞ்சம் கீழே இருக்குங்க, பாதிதான் தெரியுது. சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருளே ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஐயா நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, நல்லதையா, நன்றி, வணக்கம். நன்றி சாமி. இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க இந்த சரணடைவது, அதனால என்ன கிடைக்கும், அதாவது என்னால முடியாது நீ பாத்துக்க, அததான் பார்த்தோம் மெயினா. எல்லாம் கொடுத்துட்டான், எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. சரி சாமி, இதுல என்ன தெரியுது? பக்தி வேணும், வழிபாடு செஞ்சா எல்லாம் கிடைக்கும்பா, ஆகணும். சரி சாமி, நன்றி. நம்ம அடுத்த விசாரிச்சு இன்னும் இருக்கா? எவ்வளவு? 1 2 3 4 5 6 7 8 9 10 பாட்டு இருக்கு. என்ன சார் போன வாரமும் 11 இருக்கீங்க, வாரம் நம்ம குறைக்கிறது. 3 தானே பண்ணீங்க, வியாபாரம் போட்டீங்க. நான் பாடு 1 தான், 2 பாடு எக்ஸ்ட்ரா போறீங்க. நான் எக்ஸ்ட்ரா போடுது, அவை கண்ணுல பட்டுருச்சு, நாளா போட்டோம். அதான் அப்ப நம்பர் எப்படி குறையும்? எப்படி குறையும்? இல்ல, அதாவது தண்ணிய இறைச்சிக்கிட்டே இருக்கும், இறைச்ச மாதிரியே இல்ல. என்னடா அது இறைச்சிக்கிட்டே இருக்கும், முடிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, முடிச்சிருவோம். அடுத்த வாரம் கூட முடியுமான்னு தெரியாது, அப்போ போவோம் எவ்வளையோ போயிட்டு இதையும் போவோம். ஓகே, சரி சாமி, நன்றி, பாய். பாய்.